கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ச்சியாக வேத வசனங்களை ஆராய்ந்து கொண்டுதான் வருகிறோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை மிகவும் சமீபம் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை நம்மை பரிசுத்தத்திற்குள்ளும் வேதாகமம் சொல்லக்கூடிய அத்தனை சத்திய வசனத்திற்குள்ளும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் கொண்டு செல்கிறதா என்கிற விஷயத்தை குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம். அநேகருக்கு வேத சத்திய வசனங்கள் தெரிந்திருக்கும், ஆனால் அதை பின்பற்றக்கூடிய நிலை அவர்களுக்கு இருக்கிறதா, அவர்களுடைய மனம் எதை பின்பற்றுகிறது என்பதுதான் அங்கே முக்கியம். சரி, வழக்கமாக நாம் வாசிக்கக்கூடிய ஒரு வேத பகுதியை வாசித்துவிட்டு உள்ளே பயணிக்கலாம். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்க. ஆமேன். ஆமேன். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை பெரிய மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த அளவிற்கு வேதம் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட பரவாயில்லை, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது உள்ளதை உள்ளபடிதான் சொல்லவும் செய்யவும் வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் அது தீமையைதான் கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு ஆணித்தரமாக ஞாபகப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, தேவனை குறித்து நமக்கு அநேக விஷயங்கள் தெரிந்திருக்கும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், உன்னதர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பானவர் என்றெல்லாம் வேதம் நமக்கு அவரை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அவரை குறித்து மற்றொரு பக்கமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர் மகா தேவன் என்று சொல்லிக் கொடுக்கிறது, பயங்கரமான தேவன் என்று சொல்லிக் கொடுக்கிறது, பட்சிக்கிற அக்னி என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொன்று, பாரபட்சம் பார்க்க மாட்டார் என்றும் சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் பட்சபாதம் இல்லாத தேவன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம் இந்த நாளிலும் கூட அதைத்தான் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, எந்த சூழலாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த இரவிலே நாம் இந்த வேதாகம படிப்பினிலே கலந்திருக்கிறோம் என்றால் ஏதோ தேவனை குறித்து பயம் இல்லாமல் இல்லை. நாம் எதை இன்று சொல்ல போகிறோம் என்றால், அந்த தேவனை குறித்ததான பயம் உங்களுடைய முழு வாழ்க்கையிலும் தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த நாளுக்கான வேத சத்திய வசனங்கள் இருக்க போகின்றன. வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். ஆமென். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நான் தேவனை எப்படி சேவிக்கிறேன்? ஒரு பயத்தோடு தான் சேவிக்கிறேனா? அவர் நமக்கு தகப்பன் தான். நாம் தவறு செய்யும் போதெல்லாம் சிக்ஷிக்கக்கூடிய கர்த்தர். நடுக்கத்தோடு நான் களி கூர்ந்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு அவரை குறித்ததான பயம் எந்த அளவிற்கு இருக்கிறது? இன்னும் நான் மற்றவரை பிரியப்படுத்தும் அளவிற்கு எங்கேயாவது ஏதாவது வேதவசனத்தை புரட்டி பேசி விடுகிறேனா? சூழலுக்கு ஏற்றபடி வேதவசனத்தை புரட்டி விடுகிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதக்காரன் எழுதுகிறான், பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். ஒரு பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கொர்நேலியுவை கொடுத்து சொல்லும் போது கூட அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக தான் மட்டும் பயந்து நடுங்குவதை பார்க்கலும் தன் வீட்டாருக்கும் தேவனை குறித்த பயம் வந்திருக்கிறதா? நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி நாம் வீடுகளிலே கூடி ஜெபிக்கிற கூட்டம், வீடுகளிலே கூடி தேவனை ஆராதிக்கிற மக்கள், அப்படி இருக்கும் பொழுது என் குடும்பத்தில் நான் என் மனைவி பிள்ளைகளோடு, என் சகோதர சகோதரனோடு, என்னுடைய தகப்பனோடு, தாயோடு அமர்ந்திருக்கும் பொழுது எல்லோரும் கர்த்தரை ஒரே விதமான பயத்தோடு தான் சேவிக்கிறோமா என்றால் நமக்கு யோசுவா சொல்லிக் கொடுப்பான். 24ஆம் அதிகாரம் யோசுவா புத்தகத்திலே 15 நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எப்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரை சேவிக்கக்கூடிய, அவரை வணங்கக்கூடிய, அவரை பின்பற்றக்கூடிய மனிதனாக இருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை பரிசோதனை செய்து பாருங்கள். எந்த அளவிற்கு ஆவியின் கனியை குறித்து நீங்கள் யோசிக்கிறீர்களோ அதற்கு ஈடாக அந்த ஆவின் கனி வறுமை என்றால் அதே அளவிற்கு நீங்கள் தேவனை குறித்த பயமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏன்னா தேவனை குறித்த பயம் இருந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்வோம்? ஆவியின் கனியிலே பூர்ணமாக பின்பற்ற முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகம்
17வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆமென். நமக்கும் அவர் சொல்லி இருக்கிறார். எப்படியாம்? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. போதகருக்கு என்று எழுதியிருக்கிறதா? பாதிரியாருக்கு என்று எழுதியிருக்கிறதா? பிஷப்புக்கு என்று எழுதியிருக்கிறதா? இல்லை. வேதவசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்று நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி, அப்போஸ்தலர் புத்தகம் 2:38 சொல்லிக் கொடுப்பது, நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம். ஆக மனம் திரும்பும் இடத்தில்தான் தேவனை குறித்த பயம் இருக்கிறது. நீங்கள் தேவனை குறித்து பயந்ததனால்தான் நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள். எப்படி? தொலைக்காட்சி பெட்டி பார்ப்பதோ, தொலைக்காட்சி வரக்கூடிய சீரியல்களை பார்ப்பதோ தேவன் என்னவாக சொன்னார்? அது விபச்சாரம், வேசித்தனம், நேர விரயம் என்று சொல்லிக் கொடுத்தார். அதை குறித்து வாசிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரிகிறது. தேவனை குறித்த பயம் வரும்போதுதான் அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புகிறீர்கள். விஷயம் இதுதான். ஆமாம், பொய் பேசக்கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பொய் என்றால் என்ன? யோசித்து பாருங்கள். பிசாசு என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் பொய்க்கு யார் தகப்பனாக இருக்கிறான்? பிசாசு தகப்பனாக இருக்கிறான் என்று யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 44 சொல்லிக் கொடுக்கிறது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இது எனக்கு தெரிந்த பிறகுதான் என்ன செய்கிறேன்? நான் தேவனை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என் தேவன் என் வீட்டிற்கு எப்படி? கர்த்தருக்கு பயந்து நடங்கள், கர்த்தரை பயத்தோடே கர்த்தருக்கு இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது வேதம், நான் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு என் தேவனிடத்தில் வருகிறேன் என்றால் எனக்குள்ளே அந்த பயம் இருக்கிறது என்று அர்த்தம். அதைத்தான் மீண்டுமாக வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் தேவன் என்ற வார்த்தையை உரிமையோடு பயன்படுத்துகிறது. ஆக என் தேவனுக்கு நான் என்னவாக இருக்க வேண்டும்? பயந்து நடக்க வேண்டும். அப்பொழுது அடுத்த வார்த்தை கவனிங்கள். உங்கள் தேவன் என்கிற அந்த உரிமை வரும் பொழுது அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எப்படி? அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். சத்துருக்களின் கைக்கு தப்புவிக்கிறார். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற சாத்தானின் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் கர்த்தர். தொடர்ந்து வாசிக்கலாம். அதே சங்கீத புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவாக இருக்கிறது? சுத்தமாக இருக்கிறது. அது என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயப்படுவீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? சுத்தம். ஒரு வார்த்தையை முன்னாடி போட்டுக் கொள்வீர்களானால் பரிசுத்தம் எங்க இருக்கிறது? யோசித்து பாருங்கள், வாசித்து பாருங்களேன். புதிய ஏற்பாட்டிலே அந்த பகுதிக்கான விளக்கத்தை தேவன் தந்திருக்கிறார். ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். என்ன எழுதியிருக்கிறது? கவனித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 19:9 வாசித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. தேவனுடைய நியாயங்கள் எப்படி இருக்கிறதாம்? எப்பொழுதுமே நீதி உள்ளதாக இருக்கிறது. அது எப்பொழுது நிலைத்திருக்கிறது? அவருக்கு பயப்படுகிற பயம் எதை கொண்டு வருகிறதாம்? ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். யாருக்கு பயந்திருக்கிறீர்கள்? தேவனுக்கு நீங்கள் பயந்து அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். தேவனுக்கு பயந்ததினால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? பரிசுத்தம் கிடைக்கிறது. ஆனால் அதன் முடிவு என்னவாக இருக்கிறது? அதன் முடிவு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. அதற்காகத்தான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறது, என் மகளே, என் மகனே, என்னவாக இருக்க வேண்டும்? நீ இந்த பூமியிலே வாழும் பொழுது என்னை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? உனக்காகத்தான் ரத்தம் சிந்தினேன் என்கிற உணர்வு உனக்கு இருக்கிறது அல்லவா? அப்போ நீ செய்ய வேண்டியது என்ன? உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
ஏனென்றால் நீ உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது என்றால் அதனுடைய அடுத்த முடிவு என்னமாக இருக்கிறது? ரோமர் புத்தகம் 6 சொல்லிக் கொடுக்கிறது, நித்திய ஜீவனை அது கொண்டு வருகிறது என்று சொல்லி தருகிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் முன்னதாக எழுதி வைத்திருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம், அது என்றைக்கு நிலைக்கும். ஆமாம், நீங்கள் சுத்தமாக இருப்பீர்கள் என்றால் என்றைக்கும் வாழக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனை உங்களுக்கு தேவன் தருகிறார். அதனாலதான் அடுத்த வார்த்தையும் சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயங்கள் எப்படி ரைட்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆக நாம் தேவனுக்கு எந்த அளவிற்கு பயந்து வாழுகிறோம் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை நாமே பரிச்சயித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். அதே சங்கீத புத்தகம் 33:8 வாசிக்கலாம். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஆமென். யாருக்கு அஞ்சி இருக்க வேண்டுமாம்? வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த உலகத்திலே நான் ஒருவர்தான் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொடுக்கிறது. வேறு எந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? அவைகள் பொய்யாக உருவாக்கப்பட்டது மனிதனால். ஆனால் அவைகள் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் மனிதன் என்கிற அந்த சுய சிந்தனை எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது, ஒரு பொய்யை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதை அவன்தான் உருவாக்குகிறான். ஒரு கட்டையை எடுத்து உருவாக்குகிறான், அதை சாமியாக அவன் உருவாக்கிக் கொள்கிறான். அதே கட்டையை அவன் அடுப்பிலும் இருக்கிறான் என்றெல்லாம் ஏசாயா புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இங்கு வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு? பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சிருப்பதாக. இரண்டும் ஒரே பொருளுடைய ஒரு வார்த்தை தான். நான் அஞ்சி இருக்கிறேனா, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேனா? உலகத்தில் உள்ள குடிகள், ஆனால் இன்று அவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறார். இந்த உலகத்தில் உள்ள குடிகள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர் எவ்வளவு உரிமையோடு சொல்லுகிறார் என்றால், துன்மார்க்கன் சாவது எனக்கு பிரியமோ என்று கேட்கிறார் எரேமியா மூலமாக. யோபும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறான். சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் என்னவாகும்? நியாயந்திருக்கப்படுவார்கள். எந்த மனிதன் நரகத்திற்கு போவது தேவனுக்கு பிரியமே இல்லை என்று அந்த உணர்வு தான் இங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. குடிகள் எல்லாம், உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருங்கள். அதே சங்கீதம் 33 சங்கீதம் 12 வாசிக்கலாம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். நன்றாக இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33:12 மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படியாம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி இருக்கிறதல்லவா, இந்த மக்கள் கூட்டம் இருக்கிறதல்லவா, அவர்களும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஐயா, 2 பேரையும் சேர்த்து வைத்து சொல்வதாகத்தான் இங்கே நான் பொருள் பார்க்கிறேன். யாரை? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஒரு இனம் இருக்கிறது. அடுத்தது அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஒரு ஜனமும் இருக்கிறது. இவர்கள் இருவரும் பாக்கியவான்கள். ஒன்று இஸ்ரவேல் மக்களை எடுத்துக்கொள்ளலாம், இன்னொன்று அவர் ஏற்றுக்கொண்ட பிரஜாதி மக்களாகிய உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளலாம். இது பாக்கியமுள்ள ஜனம். இப்படி யோசித்து பாருங்களேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட இந்த ஜனம் இருக்கிறது, அவர்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள். வேற யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அந்த ஜாதி இருக்கிறது பாருங்கள், அந்த இனம் இருக்கிறது பாருங்கள், அந்த மக்கள் கூட்டம் இருக்கிறது பாருங்கள். அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தேவனை உங்களுக்கு கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாக என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அதுவே உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்த தயாராக இருக்கிறது. அதில் வரக்கூடிய அடுத்தடுத்த கட்டளையை நாம் பின்பற்றியாக வேண்டும் என்பது அடுத்த விஷயம். முதலில் அது பாக்கியம் உள்ளது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், இதுதான் விஷயம். எனக்கு இப்பொழுது பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் இந்த பாக்கியத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் வேதம் முன்னதாக சொன்னது, பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சிருக்க வேண்டும், உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு பயப்பட வேண்டும். எப்படி? 12 சொல்லுகிறது, அந்த இனம் பாக்கியம் உள்ளது, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் எல்லோரும் அவருக்கு அஞ்சியும் பயந்தும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நாம் சத்திய வசனங்களை தெரிந்தவர்கள் தான், அதில் எந்த அளவிற்கும் குறையில்லை. வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் தான். ஆனால் ஒன்று என்னவாக சொல்லிக் கொடுக்கிறது? பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது அல்லவா? அதற்குள்தான் இருக்கிறது இந்த பயம். எங்கேயாவது தேவனுக்கு பயப்படாமல் ஏதாவது ஒரு வார்த்தையை நான் மக்கள் இனத்திற்காக, என் சொந்தக்காரர்களுக்காக பேசிவிடக் கூடாது, செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த படிப்பினை இருக்கிறது.
தொடர்ந்து வாசிக்கலாம். நெகேமியா என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். 5ஆம் அதிகாரம், நெகேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? ஆமென். மற்றவர்கள் பார்த்து நம்மிடத்தில் இன்றும் கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, ஆனா பொய் சொல்லுகிறார்களே, நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, ஏமாற்றுகிறார்களே, நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா என்றெல்லாம் கேட்கிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்டிருக்கும். புறஜாதியார்கள் எப்படியாம் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா என்று நெகேமியா மூலமாக கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார். நான் எங்கு தேவனை விட்டுக் கொடுத்தேன்? அதனால்தான் புதிய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்கும், புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக நீங்கள் யோக்கியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எது யோக்கியம்? கர்த்தருடைய உண்மையும் அவருடைய நீதி நியாயங்கள். ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, அந்த சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே பார்த்தோம் அல்லவா, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியமாக இருக்கிறது என்றால் அதை பின்பற்றுகிற நான் என்னவாக இருக்க வேண்டும்? மற்றவர்கள் புறஜாதி மக்கள் பார்க்கும் அளவிற்கு கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக இருக்க வேண்டும். எனக்கு தேவனுடைய வசனம் தெரிந்திருக்கும் என்ற அளவிற்கு நான் மார்தட்டி கொண்டு தலையை துலக்கிக் கொண்டு போவது அல்ல. எப்பொழுதும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் இருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆக நீங்கள் செய்கிற காரியம் நல்லது அல்ல என்று பகைஞராகிய புறஜாதி மக்கள் நம்மை தேவனுடைய நாமத்தை தூசித்து விடாத அளவிற்கு கவனமாக ஜாக்கிரதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 34:9 வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். ஆமென். ஒரு குறையும் இல்லைங்க. யாருக்குங்க? அவருக்கு பயந்தவர்களுக்குத்தான் ஒரு குறையும் இல்லை. எப்படி? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. யாராம்? நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். ஏதோ ரோமன் கத்தோலிக்க சபையோ இல்ல பாரம்பரிய சபையோ சில மற்ற சபைகளோ யாரோ ஒரு நபரை பெயர் சொல்லி வைத்து ஒரு சிலை வைத்து விட்டு இவர்தான் புனிதன் என்று கை நீட்டி சொல்வதல்ல பரிசுத்தவான். சத்திய வேதாகமத்தை வாசித்து அதன்படி வாழ முயற்சிக்கிற, அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களும் என்னையும் பார்த்துதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் இந்த பூமியிலும் நீங்கள் நானும் பரிசுத்தம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மற்ற ஒருவன் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை நீங்கள் காதில் போட்டுக் கொள்ள வேண்டாம். காரணம், நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று வேதம் முன்னதாகவே சொல்லி வைத்திருக்கிறது. எப்படியாம்? கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். யாருடைய பரிசுத்தவான்? யாரோ ஒரு மனிதனுக்கு நான் தலை வணங்கி கால்களை முட்டிகளை மடக்கி நான் சில கும்பிடுகளை போடுவது அல்ல. என் தேவனை பார்த்து முகமுகமாய் அவருடைய வார்த்தைக்கு நேராக பயந்து நிற்கிறேன். கர்த்தர் இதை சொல்லிக் கொடுத்தார். ஆக நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த உயரிய நோக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் என்ன சொல்கிறது? உங்களை பார்த்து பரிசுத்தவானே என்று மனதார அழைக்கிறது வேதம். பாருங்கள், தேவன் பரிசுத்தர். அவரை தொழுது கொள்ளுகிற நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள். ஆனால் உங்களை பார்த்து வேதம் விட்டு கொடுத்து சொல்லிக் கொடுக்கிறது, பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டி. எப்படி, எந்த அளவிற்கு தேவன் நம்மை உள்ளுக்குள் கொண்டு வருகிறார் என்று கவனித்துக் கொள்ளுங்கள். பயம் வர வேண்டும் என்றுதான் வேதம் எதிர்பார்க்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 86:11 வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். ஆமென். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற வசனம் தான். அவர் வழியை நமக்கு போதியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். மத்தேயு 6:33 சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு 11:29 சொல்லிக் கொடுக்கிறது, நானோ சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னை என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஆக என் வழியை, உமது வழியை எனக்கு போதியும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். வேதம் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்பதை ஆர்வமாக அதை வாசித்து பார்க்க வேண்டும். எதற்கோ நேரத்தை செலவு செய்கிறோம் பிரியமானவர்களே. யாருக்காகவோ காத்திருக்கிறோம், நேரத்தை செலவு செய்கிறோம் பிரியமானவர்களே. யோசித்து பாருங்கள். நேரம் கிடைக்கும் போது வேதத்தை வாசிக்கிறோமா, இல்லை வேதம் வாசிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குகிறோமா என்பதுதான் முக்கியம். இதுதான் பயத்தின் அளவு.
எப்படி? எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது சகோதரனே சகோதரி என்று சொல்லிக்கொண்டு நான் என்ன செய்கிறேன்? வேதாகமத்திற்கு நேரம் குறைவாக தருகிறேனா? ஒன்று. இரண்டாவது, எத்தனை வேலைகள் இருந்தாலும் பரவாயில்லை, என் வேதம் வாசிப்பதற்கும் என் தேவனோடு பேசுவதற்கும் நேரத்தை ஒதுக்கியாக வேண்டும் என்று அத்தனை அலுவலர்கள் மத்தியிலும் நான் வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறேன் என்றால் அதுதான் தேவ பயம். அங்கு அப்படி அமர்ந்து நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது எத்தனை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னதாக உங்களை தாழ்த்திக் கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கான உயர்வு இருக்கிறது. காரணம், யாக்கோப்பு சொல்லுகிறான் 4:10, கர்த்தருக்கு பயந்திருங்கள், கர்த்தருக்கு பயந்திருங்கள், அப்பொழுது அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். பயம் என்று சொல்லும் போது என்றால் தாழ்மை என்கிற விஷயம் வந்துவிடும். ஏனென்றால் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். மீகா 6:8 கடந்த முறை வாசித்தோம் என்று நினைக்கிறேன். வாசிங்கள். மீகா 6:8. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். வேற எண்ணத்தை கேட்கிறார்? மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்றால் பயம் இருந்தால்தான் மனத்தாழ்மை வரும். சகோதரனே சகோதரியை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இரக்கத்தை சிநேகித்து நியாயத்தை சொல்லிக் கொடுத்த கர்த்தர் நன்மையை உனக்கு சொல்லி வைத்து விட்டார் உங்களுக்கு. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை குறித்து பயம் உனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். அதுதான் தாழ்மை இருக்குமே. ஆனால் அதை எதிர்பார்க்கிறார். அதை தவிர வேற எண்ணத்தை உனக்கு எதிர்பார்க்கிறார். அந்த பயம் கலந்த மனத்தாழ்மை வர வேண்டும். மனத்தாழ்மை வருவதற்கு முன்னதாக எனக்கு என்ன இருக்க வேண்டும்? தேவனை குறித்த பயம் இருக்க வேண்டும். எப்படி? வாசித்து பாருங்களேன். மல்கியா 1:6 வாசிக்கலாம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதிராலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆமென். எப்படி ஆரம்பிக்கிறார் கவனிங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையின் கர்த்தர் கேட்கிறார். ஆக தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கிறதா என்கிறதான் விஷயம். அப்ப எனக்கு ஒரு வழியை போதியும் என்றால் கர்த்தர் தன் வழியை உங்களுக்கு சொல்லி வைத்து விட்டு விட்டார். ஆனால் இன்னும் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயத்திலே இன்னும் தாமதம் இருக்கிறதாக நினைப்போமானால் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கை மூலமாகவும் சொல்லிக் கொடுக்கிறார், சங்கீதம் மூலமாகவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி? உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். எவ்வளவு விசுவாசம் பாருங்கள். அடுத்து, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை உருமுகப்படுத்தும் ஆண்டவரே. நான் தேவனுக்கு பயந்திருக்கும்படி அப்படி உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி. இப்பொழுது நாமம் நமக்கு தெரிந்து விட்டது. இயேசு என்கிற நாமம். இதுதான் நமக்கு என்ன கொண்டு இருக்கிறது? உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அவருக்கு முன்னதாக தன் முட்டிகளை மடக்கும் என்று பிலிப்பியர் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக தேவனை குறித்த பயம் இருக்கும் பொழுது, அவர் நாமத்தை குறித்த பயம் இருக்கும் பொழுது என் மனம் எங்கேயாவது திசை திரும்பி இருக்கிறதா? ஏதோ ஒரு நேரத்தில் மாத்திரம்தான் தேவனுக்கு பயப்படுகிறேனா? காலையில் எழுந்ததிலிருந்து நான் படுக்கைக்கு செல்லும் வரை ஆவின் கனியை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டுமானால், நான் காலையில் எழுந்த முதல் என் இருதயம் வேறு எங்கெல்லாம் திசை திரும்பி போனது, என் கர்த்தரை விட்டு எங்கு வழி விலகி சென்றது என்பதை நான் பார்க்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறது, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லுகிறது. அதன் அடுத்த நிலைதான் மார்க் சொல்லிக் கொடுக்கிறான். உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவர் மீது அன்பு செய்யுங்கள். அவர் அன்பு செய்யுங்கள் என்றால் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதே அன்பு என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நான் முழு இருதயத்தோடு அவர் கட்டளைகளை பின்பற்றுகிறேனா? கணவன் மனைவி வாழ்க்கையில அவர்கள் முழுமையாக கணவனை ஒரு இருதயத்தோடு தேடுகிறார்களா? அவர் பிள்ளைகளை வசனத்தின்படிதான் வளர்க்கிறார்களா? பெற்றோர்களுக்கு எந்த அளவிற்கு வயதான காலத்திலே அவர்கள் கீழ்ப்படைந்து கனப்படுத்துகிறார்கள்? கூடி வருகிற சபையோடு எந்த அளவிற்கு அன்புக்கும் அக்கறைகளோடு அவர்கள் ஒருவரை கவனித்துக் கொள்கிறார்கள்? இதையெல்லாம் நாம் பரிசோதனை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. பிரியமானவர்களே,
இதைத்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் யாரை மன்னிக்கவில்லை, யார் மேலே கோபம், யார் மேலே கசப்பு, யார் மேலே வருத்தம் என்கிற அதையெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும், கணக்கு போட்டு பார்த்து என் தேவனுக்கு முன்னதாக நான் பயந்திருக்க வேண்டும் அல்லவா. தொடர்ந்து வாசிக்கலாம். 128வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். இப்பொழுது புரிகிறதா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. எது வழி? அவர் எதை சொல்லிக் கொடுத்தாரோ அந்த வழியிலே நடக்கிறவன். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னார். அந்த நீதியை செய்கிறவன் எவனோ அவனே பாக்கியவன். அவருக்கு பயந்து வாழுகிற அந்த பயம் நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் இருக்க வேண்டும் என்றுதான் சங்கீத புத்தகங்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. தொடர்ந்து அதே சங்கீதம் 145வது சங்கீதம் 19வது வசனத்தை முதலில் வாசிக்கலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். கவனியுங்கள், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. யாரெல்லாம் புதிய உடன்படிக்கையில பயந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். நீங்களே புதிய உடன்படிக்கையை கண்ணில் அப்படியே அலைய விடுங்கள். அவர்கள் சில பேர் வந்து போவார்கள். அவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு பயந்தார்கள், தேவனுக்கு பயந்த பொழுது அவர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ஜெயிலர் கேட்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாகத்தான் பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலையை போட்டவன். ஆனால் அதற்கு அப்புறம் நடந்த பிறகு நடக்கிற காரியங்கள் அவனை பயமுறுத்துகிறது, தேவனுக்கு நேராக அவனை கொண்டு செல்கிறது. வந்து அவர்கள் கால்களை அவிழ்த்து விட்டு அவர்களுக்கு தண்ணீர் வார்த்து எல்லா காரியம் செய்துவிட்டு, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருவதற்கு என்ன காரணம்? தேவனை குறித்த பயம் இருக்கும்போதுதான் அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயா, கேட்கிற அந்த ஒரு மனிதன் மூலமாக, கேட்ட அந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக அவனுக்கு பதில் வருகிறது. நீயும் உன் வீட்டாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கும் பொழுதுதான் விடுதலை வருகிறது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தோடு அன்று இரவே அவர்களோடு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான், விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள். இங்கு சொல்லிக் கொடுக்கிற தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார் அவர். அவர்கள் கூப்பிடுவதை கேட்டு அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 50:15 சொல்லிக் கொடுக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ப்படுத்துவாய் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நான் தேவனை சரியாகத்தான் தேடுகிறேனா? அவருக்கு பயந்துதான் அவர் கட்டளைகள் நியாயங்கள் செய்கிறேனா? இப்பொழுது வாசிங்கள் அதே சங்கீதம் 145:18 வாசிங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை கவனித்தீர்களா? 19 சொன்னது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்கிறார், ரட்சிக்கிறார். ஆனா 18 என்ன சொல்லுகிறது? கவனிங்கள், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று எழுதப்படவில்லை. அங்குதான் ஒரு வார்த்தையை வைக்கிறார் அவர். கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சரி ஐயா, எப்படி? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஏதோ ஒரு சூழலுக்காக நான் தேவனை தேடுகிறேனா? இல்லை 100% அன்போடு கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றி தேடுகிறேனா? நீங்கள் அநேக சத்தியத்தை சொல்வதற்காக சகோதர சகோதரிகள் புறப்பட்டு சென்றிருக்கலாம். அங்கே அநேகருக்கு நீங்க சொல்லலாம், அவர்கள் அந்த சூழ்நிலையில் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அதில் நிலைத்திருக்கிறார்களா என்றுதான் இங்கே விஷயம். அதைத்தான் வேதம் அழுத்தி சொல்லிக் கொடுக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். எப்படி? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அங்கு உண்மை இருக்கிறதா? தேவன் உண்மை உள்ளவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பவராக இருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசித்தான் பாருங்கள். வாசிக்கலாம் அந்த பகுதியை. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். எப்படி? அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கேட்கிறது வசனம். தன்னுடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
அது நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவருக்கே கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் நம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்டார்கள் அல்லவா, இந்த கடைசி நாளில் அவர் கேட்பார் அல்லவா. கண்களுக்கு முன்பாக அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை காரியங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்னாகவும் பின்னதாகவும் யோசித்து பாருங்கள். எங்கு நான் தேவனை நேரத்துக்கு ஏற்றது போல, மனிதனை போல, உலகத்தானை போல நேரத்துக்கு ஏற்றது போல் தேவனை கூப்பிட்டேன், விடுதலை பெற்றுக் கொண்டேன்? இல்லை, உண்மையாகவே கூப்பிட்டு உண்மையாக விடுதலை பெற்றுக் கொண்டேன் என்ற காரியமெல்லாம் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உண்மையாய் என்னை நோக்கி நீ கூப்பிட்டாயா கேட்பார். என்றால் கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா. அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 64:9 வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். எப்படி எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். இப்போ நான் பயந்தபடியால் என்ன செய்கிறேன்? கர்த்தரை அறிவிக்கிறேன். அறிவிக்கும் பொழுது கிரியை நடக்கிறது. நான் பயந்தது காணாத தேவனை விசுவாசிப்பது போல, இப்பொழுது அதை விசுவாசித்து நான் கர்த்தரை அறிவிக்கும் பொழுது, கர்த்தரை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அங்கே பிரச்சனை இருக்கக்கூடிய நபர் கிரியின் மூலமாக என் கர்த்தரை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. யோசித்து பாருங்கள். காணாத தேவனை விசுவாசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அந்த தேவனை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நீங்கள் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது பல நாட்கள் விடுதலை இல்லாமல் இருப்பார்கள். அங்கே விடுதலை வருகிறது அல்லவா. அந்த கிரியையை பார்க்கும் பொழுது, அங்கே நடக்கக்கூடிய கிரியையை பார்க்கும் பொழுது, கர்த்தர் மெய்யாகவே தேவன் என்கிற உணர்வு அங்கே வெளிப்படுகிறது. ஆக எல்லா மனுஷரும் பயப்பட வேண்டும். எப்படி? எல்லோரும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றெல்லாம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். எந்த மனிதனும் பின்னோக்கி சென்று விடக் கூடாது. எல்லோரும் கர்த்தராகி இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆக எல்லா மனுஷரும் அவரை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த மனிதனும் விலகி போய்விடக் கூடாது என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். எப்பொழுது வேதத்தை வாசித்து அவரோடு நீங்கள் பேசுகிற நேரத்தை செலவிடும் பொழுதுதான் உங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வீர்கள். சரி, இப்பொழுது சங்கீதக்காரனுக்கு பிறகு நீதிமொழிகள் புத்தகம் சாலமோன் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆமென். யார் அசட்டை பண்ணுகிறார்கள்? மூடர் தான் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். எப்படி? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எது ஆரம்பம்? பயம். யாருக்கு? மனிதனுக்கு. யாரை குறித்து? தேவனை குறித்த பயம். ஆக யார் இந்த தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறவர்கள்? மூடர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நபர்களை நம்முடைய சுவிசேஷ வாழ்க்கையிலே சந்தித்தது உண்டு. இன்னும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அநேகர் அசட்டை பண்ணுவார்கள். யாரையும்? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. யூதா புத்தகத்தை வாசிப்பீர்களானால் வேதம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. யார் போதகர்? கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் என்று வேதம் மத்தேயு புத்தகம் 23 சொல்லிக் கொடுக்கிறது. அதை அசட்டை செய்கிறவர்கள் யார்? மூடர்கள் தான் அசட்டை செய்வார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்களும் நானும் ஞானத்தின் ஆர்வமாக இருக்குமே ஆனால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வருகிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். ஆமென். எதை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை சற்று தயவு கூர்ந்து கவனியுங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இதுவரை நாம் பார்த்த பயத்தை தாண்டி இப்பொழுது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அந்த தீமை என்ன என்பதை பட்டியலிட்டு கீழே காட்டியிருக்கிறது. எதுவாம்? பெருமை,
அகந்தை, தீய வழி, புரட்டுவாய் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முத்தாய்ப்பாக 4 விஷயங்களை கர்த்தர் சொல்கிறார். இந்த பெருமை, யார் பெருமை உள்ளவன்? யோசித்து பாருங்கள். பெருமையுள்ளவனுக்கு தேவனே எதிர்த்து இருக்கிறார் என்று வேதம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு பெருமை வருகிறதோ அங்கே கர்த்தரே வந்து நிற்பார் உங்களுக்கு எதிர்த்து. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பெருமை இருக்குமேயானால் அகந்தை தானாக வந்துவிடும். அகந்தை வறுமையானால் அது தீய வழிக்குத்தான் கொண்டு செல்லும். தீய வழிக்கு நீங்கள் போவீர்களானால் உங்கள் என்னவாக இருக்கும்? வேதத்தையும் சரி உங்கள் வாழ்க்கையும் மாற்றி மாற்றிதான் பேச ஆரம்பிக்கும். நீங்கள் அங்கே சத்தியத்தை காண முடியாது. அங்கே உண்மையான வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ முடியாது. இதை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். எதற்கு இவ்வளவு ஆதங்கப்படுகிறோம்? சத்தியத்தை அறிந்த பிறகும் இன்னும் புரட்டு வாய் இருக்கிறது. இன்னும் தீய வழியிலே நடந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வாரம் கூடுகைக்கு வந்து விடுவார்கள். கூடுகைக்கு வந்துவிட்டால் பரலோகம் சென்று விடலாம் என்று எங்கு எழுதியிருக்கிறது வேதம்? இல்லை. கூடுகைக்கு நீங்கள் வருவதற்கான நோக்கம் என்ன என்பதை எபிரேயர் 10:24-25 சொல்லிக் கொடுக்கிறது. அங்கு அன்பு இருக்க வேண்டும், அங்கு கிரியை இருக்க வேண்டும், அங்கே ஒருவரை கனப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அங்கு வந்து இன்னும் மனதில் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு வெறுப்போடும் வேதனையோடு அவர்கள் அமர்ந்திருப்பதை கூட நீங்கள் கவனித்திருக்கலாம். வேண்டாம் வெறுப்பாக உள்ளே கூடுகையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரி அநேகம் இருப்பார்கள். ஏதாவது குற்றம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடே கூட உள்ளே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. தீமை என்கிற ஒன்றை உங்களுக்கு தெரிந்திருக்குமேனால் அதை வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அதனுடைய முதல் பகுதி தான் பெருமை. தயவு செய்து இந்த பெருமை என்கிற ஒரு விஷயத்தை உள்ளே அனுமதித்து விடாதீர்கள். அந்த பிசாசை விரட்டி விடுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே மீகா 6:8 பார்த்தோம். நாம் என்னவாம்? மனத்தாழ்மையே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிறார் என்று. அந்த பய உணர்வோடு இன்று பேசுவது கர்த்தர் என்ற உணர்வோடு நீங்கள் உள்ளே இருப்பீர்களே, ஆனால் அது என்னவாக இருக்கும் தெரியுமா? வாசித்து பாருங்கள். அந்த பய உணர்வோடு இருப்பீர்களே ஆனால் நீதிமொழிகள் 10:27 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். என்னவாக சொல்லுகிறது வேதம்? நீதிமொழிகள் 10:27 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆயுசு நாட்கள், இந்த பூமியிலே வாழக்கூடிய உங்கள் நாட்கள் பெருக பண்ணும். நீங்கள் இந்த பூமியிலே நீடித்திருப்பதற்கு வசனம் வாசித்திருப்பீர்கள். உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது அல்லவா? இங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி. அந்த துன்மார்க்கமான உலகம் வேறு இருக்கிறது. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். நன்றாக புரிந்து. அப்போ கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன் என்றால் இந்த வசனத்தை வாசித்து விடுங்கள். நீதிமொழிகள் 9:10 என்ன சொல்கிறது? கவனியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. யாராம்? பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தின் அறிவுங்க, அது ஞானத்தின். ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா 1:7 நீதிமொழிகளிலே, கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். இங்கு கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம் 9:10 அதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் பரிசுத்தரின் அறிவே அறிவு. நான் இப்போ தேவனுக்கு பயப்படும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கிறது? ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். தொடர்ந்து வாசியுங்களேன். அந்த ஆயுசு நாட்களின் அடுத்த பகுதி என்னவாக இருக்கிறது? நீதிமொழிகள் 14:27 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். ஆமென். நல்ல வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக்க பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். என்னவாக இருக்கிறது? இப்பொழுது கர்த்தருக்கு நான் அப்படி பயப்படும் பொழுது அது எனக்கு ஜீவ ஊற்றாக இருக்கிறது. காரணம், அதனால் நான் எதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறேன்? மரண கன்னிகளுக்கு தப்பித்துக் கொள்கிறேன். நான் கர்த்தருக்கு பயந்து உண்மையை மாத்திரமே பேசும் பொழுது யோசித்து பாருங்கள், சாசானவன் எந்த இடத்திலும் என்னை தொந்தரவு செய்ய முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது என்னை எதிர்ப்பவன் யார் என்று வேதம் கேட்கிறது. ஆக கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது யோசித்து பாருங்கள், யார் என்னை தொட முடியும்? பிசாசானவன் உள்ளே வருவதற்கு இடமில்லை என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படித்தான் எழுதுகிறது. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுவீர்களே ஆனால் அது ஜீவ ஊற்றாக இருக்கிறது. மரண கன்னிகளுக்கு தப்பலாம். இதை நம்புங்கள். நீங்கள் இதை உணருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே. இதுதான் கர்த்தர் கொடுப்பது சத்தியம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நீங்கள் வாழ்கிற இந்த பூமியிலே மரண கன்னிகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம்.
மாம்சமான விஷயங்களாக இருந்தாலும் கூட, ஆவிக்குரிய விஷயங்களாக இருந்தாலும் கூட, அதில் உள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களை காத்துக் கொள்கிறவர் கர்த்தர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் வாசிக்கலாம் நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆக கர்த்தருக்கு பயப்படுதல் எதை கொண்டு வருகிறது? ஞானத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு நான் பயப்படும் பொழுது எனக்கு ஞானம் வருகிறது. ஞானம் வறுமையானால் நான் மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்கிறேன், ஞானமாக செயல்படுகிறேன். என்றால் நான் தேவன் ஞானம் உள்ளவர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த தேவனுக்கு நான் பயந்து நடுங்கும் பொழுது எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நான் உலகத்தானை போல செய்வது இல்லை, உலகத்தானை போல நான் பின்பற்றுவதில்லை. உலகம் சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தர் சொன்னார் நீ சிலையை உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் உலகம் என்ன சொல்லி இருக்கிறது? இவர்தான் கர்த்தர் என்று பார்த்துக்கொள் என்று ஒரு சிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதுதான் மரண கண்ணி. ஆக நான் தேவனுக்கு பயந்து இல்லை, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது அவர் உருவமற்றவர் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு ஒரு உருவத்தை வைத்திருக்கிறார்களே, அது தப்பு, அது பாவம் என்று வேதத்திற்கு பயந்து இருக்கும் பொழுது மரண கண்ணிக்கு தப்பி விடுகிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இது போன்ற அநேக எடுத்துக்காட்டுகள் நீங்கள் வேதத்திலே பார்த்து கொண்டே வரலாம். என் கணவன் மனைவி நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுவது ஞானத்தை கொண்டு வருகிறது என்றால், தேவனுக்கு பயப்படுவது தீமையை எது என்று காட்டிக் கொடுக்கிறது என்றால், இப்பொழுது நான் என் குடும்பமாக தேவனை எந்த அளவிற்கு சேவிக்கிறேனோ அந்த அளவிற்கு கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்கிறார்? ஜீவ ஊற்றை தருகிறார். மரணத்தில் இருந்து மரண கண்ணிகளுக்கு தப்பித்து என்னை காப்பாற்றுகிறார். ஏனென்றால் தாழ்மைக்கு முன்னானது மேன்மை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆக எனக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறது என் வேதம். தொடர்ந்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நீங்கள் தீமையை எப்பொழுது விட முடியும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது? கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் நீங்கள் தீமையை விட முடியும். எப்படி என்றால், சாக்கடை அருகில் ஒரு மனிதன் வீடு கட்டி வாழ்கிறான் என்றால் அந்த சாக்கடையின் யோசித்து பாருங்கள், அதை பற்றி ஒன்றுமே அவருக்கு தெரியாது. அந்த வாடையை குறித்து, வாசனை குறித்து அவர் ஒன்றும் அறியார். ஆனால் எப்போதாவது யாராவது அந்த பகுதியை கடக்கும் பொழுதுதான் அது நாற்றம் என்று அவர்கள் உணர்வார்கள். ஆனால் அங்கேயே நான் குடியிருக்கிறேன் என்றால் எனக்கு அது எப்படி தீமை என்று தெரியும், அது எப்படி சரி தவறு என்று தெரியும். அதை விட்டு விலகும் பொழுதுதானே அப்போ எனக்கு தேவனை குறித்த ஞானம் இருக்க வேண்டும், தேவனை குறித்த பயம் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்திலே முழுமையாக எதிர்பார்க்கிற காரியம். தயவு செய்து தீமை என்றால் அதை விட்டு விலகுங்கள் என்று எதிர்பார்க்கிறார். இன்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இனி கோடை காலம் வந்துவிட்டது. ஒவ்வொரு கிராம பகுதியிலும் பெரிய பெரிய நகரங்களிலும் கூட திருவிழாக்கள் என்ற பெயர்களிலே தேர் திருவிழா நடத்துவார்கள். அந்தந்த கோயிலுக்கு எந்தெந்த புனிதர்கள் என்று அவர்கள் எந்த பெட்டத்தை சூற்றியிருக்கிறார்களோ அவர்கள் பெயரிலே அங்கே தேர் திருவிழாக்கள் நடக்கும். உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள், பிள்ளை குட்டிகள் அழைத்துக் கொண்டு நீங்கள் வாருங்கள் என்றெல்லாம் உங்களுக்கு அன்போடு அழைப்பு கொடுப்பார்கள். யோசித்து பாருங்கள், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லிக் கொடுத்தது. வேதத்திலே எங்கு எழுதியிருக்கிறது இது போன்ற காரியங்கள்? அவரிடத்திலே கேள்வி கேளுங்கள், இது சரியா? தீமை வெறுப்பது என்றால், நான் வசனத்தை சொல்லிவிட்டால் எங்கு என்னுடைய தகப்பனார், என்னுடைய உறவுக்காரர்கள், மாமான், மச்சான், அத்தை போன்றவர்கள்லாம் என்னை வெறுத்துள்ளார்களோ, என்னை அது பிறகு சேர்த்துக் கொள்ள மாட்டார்களோ என்றெல்லாம் நீங்கள் பயப்படுவீர்களா? இல்லை கர்த்தருக்கு பயப்படுவீர்களா என்பதை கவனித்து பாருங்கள். நீங்கள் அதை முழுமையாக வெறுக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஒரு அவுட்டிங் போல இருக்கும் என்றெல்லாம் அழைத்துக் கொண்டு சென்று விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் என்று நினைத்துக் கொண்டு அங்கே பயணித்து விடாதீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு கர்த்தருக்கு பயந்து சில விஷயங்களை நகர்த்தி வைக்கிறீர்களோ, யோசேப்பு அப்படித்தான் இருந்தான். அவன் பாவம் செய்வதற்கு 100% வாய்ப்பு இருந்தது. யாரோடு? யோசித்து பாருங்கள். அந்த நாட்டின் தலைவன், அவன் ராஜா, எல்லா வசதிகளும் உண்டு. ஆனால் தான் நிறுவனமாக தன்னுடைய உடைகளை களைந்து எறிந்து போனாலும் பரவாயில்லை என்ற உடையை விட்டு தேவனுக்கு பயந்தவன் அங்கிருந்து விலகி போனான். அது போன்ற உணர்வுதான் இன்று நமக்கு வர வேண்டும். என் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், இது தீமை என்கிற விஷயம், அதை நான் ஒருபோதும் செய்யக்கூடாது என்கிற உணர்வு இருக்கும் போதுதான் எது இழந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காக நீங்கள் இந்த உலகத்தின் எந்த முனைக்கு வேண்டுமானாலும் எந்த எல்லைக்கும் நீங்கள் செல்லலாம்.
கர்த்தர் அதை சந்தோஷமாக கொண்டு செய்வார். கர்த்தருக்காகத்தானே செய்கிறீர்கள். அப்போ தேவனை குறித்த பயம் தான் நமக்கு முக்கியம். தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:4 வாசிக்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென். என்ன சொல்கிறது? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும். ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? அதனால் வரக்கூடிய பலன் என்னவையா? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஐஸ்வர்யம், அடுத்தது மகிமை, அடுத்த ஜீவனும். வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 4:8 வாசிக்கலாம். என்ன சொல்கிறது அந்த பகுதி? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். என்ன சொல்லுகிறது? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்ன? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். எதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமாம்? இங்கே பிலிப்பியருக்கு எழுதுகிறான். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எப்படியாம்? ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதுதான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனத்தையும் கொண்டு வரும். இதைத்தான் இங்கு நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதும்போது சாலமோன் தன் அனுபவத்தை எழுதியிருக்கிறான். இது கர்த்தருக்கு பயப்படுவீர்களேயானால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பீர்களேயானால். ஆக தொடர்ச்சியாக இங்கே ஏசாயா மூலமாக கர்த்தர் எதை பேசுகிறார்? வாசித்து பாருங்கள். ஏசாயா புத்தகம் 50வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். யாரை சார்ந்து கொள்ள வேண்டுமாம்? தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். எப்படி ஆரம்பிக்கிறது? உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. இதற்கப்புறம் அவர் வார்த்தையை எப்படி மாற்றுகிறார்? தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ. தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவர் ஒளியில் வாசம் செய்கிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆனால் இங்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, என்னிடத்திலே வெளிச்சம் இல்லை ஐயா, ஆக தேவன் அவனிடத்திலே இல்லை. அவன் எதில் நடக்கிறான்? அவன் இருட்டிலே நடக்கிறான். அவன் தான் சொல்ற வசனம், அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி. இந்த நாமத்தை நம்பி, கர்த்தருடைய நாமத்தை நம்பி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நம்பி விட்டீர்கள். ஆனால் அடுத்த வார்த்தை மாறுகிறது, தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். எவன் என்று ஆரம்பித்து எப்படி முடிக்கிறது? தன் தேவன் என்று வார்த்தை முடிக்கிறது. கவனிக்க வேண்டும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து என்று ஆரம்பித்து எவன் கர்த்தருடைய அந்த அவன் என்ற வார்த்தை வருகிறது. கவனிங்கள், இப்படி யோசித்து பாருங்கள். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் அவன் என்கிற வார்த்தைக்கு பிறகு வருகிறது, தன் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். எப்படி மாற்றுகிறார் கவனிங்கள். தேவன் எவ்வளவு உரிமை தருகிறார் பாருங்கள். எந்த அளவிற்கு தன்னை விட்டுக் கொடுக்கிறார் என்று கவனிங்கள். யாரோ ஒருவராக நீங்கள் இருந்த நீங்கள் இப்ப தேவனை யார் மூலமாகவோ தெரிந்து கொள்கிறீர்கள். தேவனை எப்படி? அதற்கு அவர் வைக்கிற வார்த்தை, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. ஐயா, உங்களுக்கு தேவனையே தெரியவில்லை. தேவனை தெரிந்திருந்தாலும் அதை குறித்த பயம் இல்லாமல் இருக்கிறீர்கள். இப்போ யாரோ ஒரு மனிதன், அவருடைய அடிமையாகிய ஒரு மனிதன் வந்து உங்களுக்கு இயேசுவை சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னதாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தன்னிடத்திலே வெளிச்சம் இல்லை, என்னிடத்தில் இருள் இருக்கிறது, என் வாழ்க்கை முழுவதுமாக சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, பணம் பொருள் இருந்தாலும் கூட அன்பு இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஒரு விதமான இருட்டில் இருக்கிறேன் நான். அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நம்புவீர்களேயானால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு இவ்வளவு அன்பை காட்டுகிறார் பிரியமானவர்களே. இங்கே பிரசங்கி என்ன சொல்கிறான் என்று கவனிங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்.
எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமென். ஆமென். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பூமியின் குடிகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இப்பொழுது பிரசங்கின் மூலமாக ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான். எதுவாம்? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஐயா, இதோட முழுமையான பொருள் என்ன ஐயா? விஷயம் என்ன? தேவனுக்கு பயந்து. உங்கள் கையில் இருக்கக்கூடிய முழு வேதாகமத்தின் பொருள் என்ன? யோசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசித்து பாருங்கள் அந்த பகுதியை. மக்கினியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் சிஸ்டர் 5ஆம் வசனம் வாசி. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். ஆமென். இப்பொழுது காரியத்தின் கடைத்தொகையை கேட்போம். என்னவாம்? தேவனுக்கு பயந்து. கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்தில். உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? கற்பனை என்னவென்றால், தேவனுக்கு பயப்படுகிறீர்கள், அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். யார் கற்பனையை? உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனையை கை கொள்ள வேண்டும். இதுதான் எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை. அந்த கடமை என்னவென்பதைத்தான் இங்கு தீமோத்தேயுக்கு எழுதும் பவுல் சொல்கிறான். கற்பனையின் பொருள் என்னவென்றால், காரியத்தின் கடைத்தொகை என்னவையா? சுத்தமான இருதயம் இருக்க வேண்டும், அது நல் மனசாட்சியாக இருக்க வேண்டும். அந்த இருதயத்தில் பிறக்கக்கூடியது அன்பு என்னவாக இருக்கு? விசுவாசம் என்னவாக இருக்கிறதா? மாயமற்ற விசுவாசமாக இருக்குது அல்லவா? அந்த விசுவாசத்தில் வரக்கூடிய அன்புதான் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் காரியத்தின் கடைத்தொகை. நான் உலகத்தை எப்படியால் நேசித்து விட்டு பார்த்தேன். சாலமன் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறான். நான் நேசிக்காத நேசிப்பு இல்லை, நான் பார்க்காத உலகம் இல்லை, எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். ஆனால் காரியத்தின் கடைத்தொகை என்ன? தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்கிற ஒற்றை வார்த்தை தானே தவிர வேற எது? இதுதான் மனிதன் மேல் விழுந்த கடமை. அவர் கற்பனையை கைக்கொள், அவருக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக தேவனுக்கு எந்த அளவிற்கு நாம் பயப்படுகிறோம் என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயம். நாம் பயந்து நடுங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நடுங்கினானே, யார் நடுங்கினார்? இன்று நாம் வாயார இத்தனை 13 புத்தகங்களுக்கு மேல் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே. அந்த ஒற்றை மனிதன் பவுல் என்கிற மனிதன், சவுலாக இருந்தவன் பவுலாக மாறுகிறான். தமஸ்கு பட்டணத்திற்கு பயணிக்கும் பொழுது அங்கே தேவன் இடைபடுகிறார். வாசித்து பாருங்கள் அந்த பகுதி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். ஆமென். ஆக பிரியமானவர்களே, இங்கே நம் காரியத்தின் கடைத்தொகையை அறிந்து கொண்ட பிறகு, இவர்தான் கர்த்தர் என்று அறிந்த பிறகு அவன் என்னவாக மாறுகிறான்? எப்படியாம்? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதற்கு கர்த்தர். ஆக கர்த்தர் பதில் கொடுப்பதற்கு இவர்தான் கர்த்தர் என்கிற அந்த சிந்தை, அந்த எண்ணம் வந்துவிட்டனால் என்ன நடக்கிறது? பயம் வருகிறது. இந்த தேவனை குறித்து தான் நான் பழைய உடன்படிக்கையின் தேவனை குறித்து தான் நான் வைராக்கியம் பாராட்டிக் கொண்டிருந்தேன். யாரோ இயேசு என்று சொல்லிக் கொடுப்பவர்களை நான் வஞ்சிப்பதற்காக, அடித்து நொறுக்குவதற்காக இங்கே நான் பயணித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் இப்போது இடைபடுகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் நடுங்கி பயந்து நடுங்கி திகைக்கிறான். ஆனால் இன்று கர்த்தர் யார் என்று தெரிந்தவருக்கும் பயம் வரவில்லையே. எவ்வளவு விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டாலும் அநேகருக்கு இன்னும் கர்த்தரை குறித்த பயம் வரவில்லையே. வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். அந்த பயம் எல்லா நிலையிலும் வர வேண்டும். கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். கடைசியாக இந்த நாளுக்கான கடைசி பகுதியை வாசித்து விட்டு முடிப்போம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஆமென். ஆமென். நன்றாக இந்த வசனத்தை உங்கள் இருதயத்திலேயே பதிவு செய்து கொள்ளுங்கள். மிகுந்த சத்தமிட்டு அந்த தூதன் என்ன சொன்னான்? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஐயா, மனுஷனுக்கு அல்ல.
தேவனுக்கு பயந்து. ஏன் தேவனுக்கு பயந்து என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே. இதையெல்லாம் உண்டாக்கினது யார்? யோசித்து பாருங்கள். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆக குரங்கை உண்டாக்கினது யார் என்று கேள்வி கேளுங்கள். எல்லாம் இயற்கை தான் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இயற்கையை படைத்தவன் யார் என்று கேட்டு பாருங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கினது கர்த்தர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எத்தனையோ முரண்பாடுகள் உள்ளது என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது அது சுத்தமாக இருக்கிறது, ஒன்றும் பிசிறில்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 14:7 பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வருகை சமீபம் என்ற பகுதியில் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். நான் மகிமைப்படுத்தினேனா என்பது அடுத்த காரியம். ஆனால் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பது முதல் காரியம். ஏனென்றால் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. இதுதான் முக்கியம். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். அவர் கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார் என்றெல்லாம் மல்கியா புத்தகம் 3:16 சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நான் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிக் கொடுப்பாரானால் நான் யாரை தொழுது கொள்ள வேண்டும்? கர்த்தரை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும். அவர்தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். இன்னும் மனித வணக்கம் இருக்குமையானால் தயவு செய்து மனிதனை விட்டு விலகிவிடுங்கள். இன்னும் எங்கள் பாஸ்டர், எங்களுடைய போதகர், எங்கள் தனி மனிதன் என்ற ஆளுகையெல்லாம் விட்டுவிடுங்கள். கர்த்தருக்கு மாத்திரமே பயப்படுங்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற நபர் ஒரு சிறு பூச்சியை விட கீழானவர் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த நபர் உங்களுக்கு விசுவாசத்தை மாத்திரமே சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய விசுவாசம் எங்க இருக்கிறது என்பதை கவனித்து நீங்கள் அவரை பின்பற்றுங்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுப்பதை இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம். இதனுடைய அடுத்த பகுதியை இன்னொரு முறையிலே நாம் கவனிக்கலாம். நான் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த சிந்தனையோடு நாம் கர்த்தரை பயத்தோடு சேவித்துக் கொள்வோம் என்கிற சிந்தனையோடு நான் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். உங்கள் தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கவும் அன்பும் உருவானவர். ஐயா, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர், எல்லா வசனங்களும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் வீட்டு சபையில இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு தாழ்மையான சிந்தனையோடு, சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்ற அந்த முழு நிச்சயத்தோடு, பயத்தோடு உங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களுக்குள்ளே ஆவியின் கனி பரிபூர்ணம் அடைவதற்கு, ஆவியானவரே, உங்க வருகையிலே பங்கெடுப்பதற்கு, நியாயத்திற்கு போகிற உங்களுக்கு முன்பாக பயந்து நடுங்குவதற்கு எங்கள் இருதயத்தை பழக்குவையும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களை விட்டு பிரிந்து விடாதபடி எச்சரிக்கையாய் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, இந்த உலகம் எங்களை விரோதமாக பார்க்கலாம், ஆனால் என் கர்த்தர் எங்களை ஜீவன் உள்ளவராய் பார்க்கிறேன், நித்திய ஜீவனை தரப்போகிறவராய் பார்க்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அப்படித்தான் உண்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்களோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுவதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, அப்பா, தாழ்மைப்படுவதற்கு எங்கள் இருதயத்தை இன்னும் பழக்க வைங்கப்பா. எந்த மனிதனை குறித்தும் குற்றமும் குறையும் பேசாமல், யாரை குறித்தும் முறுமுறுக்காமல், எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் எல்லோரையும் மன்னித்து, ஆவியானவரே, நீங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிங்கப்பா. நாங்க இன்னும் யாரொரு பாவத்தெல்லாம் மன்னிக்காம இருக்கோமோ அதை ஞாபகப்படுத்தி அதை அறிக்கை செய்து அவர்களை மன்னித்து நாங்கள் விட்டு உமக்குன்பாக உண்மை உத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இது அப்படியே எங்களை ஆசிரியத்ததுக்காக நன்றி தகப்பன். எங்கள் ஜபங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord, brother.